அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான். முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது. இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் 2024 குரு பயிற்சி எப்படி அமைகிறது என்று பார்த்தால் மகத்தான முன்னேற்றத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவினுடைய அமைப்பு அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5 அமர்ந்திருப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜென்ம ராசிக்கு குருவின் சுப பார்வை அபரிவிதமாக கிடைப்பது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான ஒரு பொன்னான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு எந்த நிலையில் சஞ்சரித்தாலும் நன்மையை தவிர தீமையோ தோஷத்தையோ ஏற்படுத்த மாட்டார். ஏனென்றால் 9 கிரக நிலைகள்ல குரு மட்டும்தான் தோஷமற்றவர். அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக திகழக்கூடியவர் அவர் மட்டும்தான். அப்படிப்பட்டவர் களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அது பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் நுழைகிறாருங்க குரு. இனி நடக்க இருப்பதை தவிர்க்க முடியாது என்று பல நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்துள்ளன. ஏனென்றால் பொதுவாக குரு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய முழு சுபகிரகமாக இருந்தாலும் கூட அவரது சஞ்சார அமைப்பு சற்று சாதகமற்று இருக்கும்போது அவரால் கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஏனென்றால் மற்ற கிரகநிலைகள் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகளும் தடைபடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் தற்போது தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்றே சொல்லலாம். ஏனென்றால் அப்படிப்பட்ட அளவிற்கு பல அதிரடியான மாற்றங்களை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாக குரு ஒருவருடைய ஜாதக அமைப்பில் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் செல்வ செழிப்பையும் நிறைந்து கொடுப்பாருங்க. இந்த 6 இடங்கள்ல அபரிவிதமான முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட பரிகாரம் மூலம் அவற்றை நிவர்த்தி செய்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அதே சமயம் குரு ஜென்மம் 3, 6, 8 மற்றும் 12 ஆகிய இந்த 5 இடங்கள்ல அமர்ந்திருக்கும் போது ஜென்மத்தில் இருக்கும் போது மட்டும்தான் சற்று சிரமம் அதீதமாக இருக்கும். ஏனென்றால் ராமர் வனவாசம் சென்றது ஜென்மத்தில் குரு இருக்கும் போது மட்டும்தான். இவங்களுக்கு அப்படி சில சூழ்நிலையில குரு நன்மை செய்ய இயலாத ஒரு அமைப்பில் இருக்கும் போது அது பகை கிரகமான ரிஷபராசியில் சஞ்சரிப்பதால் சில தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஏற்படலாம். ஆனால் வெகுவளவில் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இருந்தால் குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மையும் சஞ்சார அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தான் குரு களத்தில் இறங்கிவிட்டார் என்று உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக பல்வேறு இடங்களை வலுப்படுத்தக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக கன்னி, விருச்சகம் மற்றும் மகரம் ஆகிய ராசிகளை மிகவும் வலுவாக தனது சுப பார்வையால் 5, 7, 9 ஆகிய இடங்கள் மூலமாக பார்க்கிறாருங்க. இது நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வெவ்வேறு இடங்கள்ல குருவின் சுப பார்வை பதிவதால் இந்த தருணத்தில் அந்த இடத்திற்கு ஏற்றாற்போல் மிக அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது. மட்டுமல்லாது குருவின் பார்வையில் சூரியன், சந்திரன், செவ்வாய் போன்ற கிரகநிலைகள் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன. குருவிற்கு சமகிரகமாக சனி, ராகு, கேது போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன. குரு புதனையும் சுக்கிரனையும் தனது பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. ஆனால் புதன் மற்றும் சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் குருவை சமகிரகமாக பார்க்கின்றன. அது மட்டுமல்லாது 9 கிரகங்களில் பகை கிரகம் இல்லாத ஒரே கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக குரு மட்டும்தான். தனது பார்வையில் மற்றவர்களை பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மற்ற எவருமே குருவை பகை கிரகமாக
பார்க்கவில்லை என்பதால் தான் அவர் வானியலின் அரசன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. ஜோதிடத்தின் தலைவன் என்றும் மிக வலுவான மனித வாழ்வில் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவேதான் குரு பயிற்சியானது மிக உன்னிப்பாக பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு ராசியிலும் ஒவ்வொரு ஆண்டுகள் அமர்ந்து சஞ்சரிப்பாருங்க. தனது ஒரு முழு சுற்றை நிறைவு செய்வதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துகிறார். எனவேதான் 12 ஆண்டுகளுக்கு மிக பெரிய அளவுல சிரமமோ துன்பமோ ஏற்படாது. அதை தாண்டி மகிழ்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க குரு. அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் ரிஷபராசியில் சுகங்களை அள்ளித்தரக்கூடிய சௌகரியத்தை ஆடம்பரத்தை அள்ளித்தரக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபத்தில் அமர்வதால் செல்வ செழிப்பும் வசதி வாய்ப்பும் மன அமைதியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் வாழ்க்கையில் வறுமையை விரட்டி சிறந்த வளம் பெறுவதற்கு நல்ல பல வாய்ப்புகளை மிக அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் குரு களம் இறங்கியிருக்கிறார் என்றே சொல்லலாம். எனவேதான் இனி நடக்க இருப்பதை தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் பல விஷயங்கள் மிக சிறப்பாக நடைபெறப் போகின்றன. அதிலும் குறிப்பாக குரு உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் போது அனைத்திலுமே அதீத நன்மை ஏற்படுங்க. கடகராசியில் உச்சம் பெறுகிறார். ஆனால் குரு வலுவிழந்து சஞ்சரிக்கும் போது சிரமம் ஏற்படுங்க. நீச்சம் அடைகிறது. மகர ராசியாக பார்க்கப்படுகிறது. ஆட்சி பலம் பெற்றால் அபரிவிதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. தனுசிலும் மீனத்திலும் அவர் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ஆனால் தனது பகை கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிக்கும் போது நிச்சயமாக குரு களம் இறங்கிவிட்டார் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான பல நிகழ்வுகளையும் மாற்றங்களையும் திருப்பத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக உண்டு. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள்ல சஞ்சரிப்பதை விட பகை கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீடான ரிஷபராசியில் பல்வேறு வகையில அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் என்றே சொல்லிவிடலாம். மட்டுமல்லாது மற்ற கிரகநிலைகள் வலுவாக இருந்தால் அவற்றுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகளிலும் அபரிவிதமான மாற்றம் ஏற்படுங்க. மற்ற கிரகநிலைகள்ல வக்ரம் அதிசாரம் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டாலும் கூட அதிசார பயிற்சியானது குருவிற்கு ஏற்படாத ஒன்றாகவும் அதே சமயம் வக்ரகதியில் திரும்பினாலும் கூட பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத ஒரு முழு சுபகிரகமாக இருப்பவர்தான் நிச்சயமாக குரு பகவான் என்றே சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சிறப்புகளை வாய்ந்த குரு இப்படி வலுவாக தனது பகை கிரகமான ரிஷபராசியில் களம் இறங்கி இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்பம், உத்தியோகம், தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைகின்றன என்பதை பார்க்கும்போது மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் குரு பயிற்சி 2024 மிக சிறந்த மாறுதலாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இந்த தருணத்தில் ராகு 3லும் கேது 9லும் ராசியின் அதிபதியான சனி பாத சனியாக குடும்பஸ்தானத்திலும் அமர்ந்திருப்பது நிச்சயமாக பல மடங்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக குருவும் பஞ்சமஸ்தானத்தில் நுழைவது அமோகமான வளர்ச்சி 7.5 சனியின் இறுதி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. குருவின் சுப பார்வை ஜென்ம ராசிக்கு அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் குடும்ப ரீதியாக சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தகர்த்தெறியப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் திருப்திகரமாக அமையும். வருமானம் சிறப்பாக உயரக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது. மங்கள காரகங்கள் மிக சிறப்பாக நடந்து மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. உத்தியோக ரீதியாக சனி மற்றும் குரு, ராகு, கேது போன்ற வலுவான ஒரு கிரக அமைப்பு இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய யோகம் நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகின்றன. எனவே குரு வலுவாக பஞ்சமத்தில் நுழைந்திருப்பதால் புதிய வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு என அனைத்தும் சிறப்பாக அமையும். அது மட்டுமல்லாது உத்தியோக ரீதியான மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை ரீதியாக இந்த தருணத்தில் திட்டமிட்டு அளவான முதலீடுகளை மேற்கொள்ளலாம். மிக சிறப்பான கிரக மாறுதலாக பார்க்கப்படுவதால் நஷ்டம் என்ற பேச்சிற்கே இடமில்லை. லாபம் படிப்படியாக உயரக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுவதால் மகர ராசிக்காரர்கள் புதிய முதலீடு, விஸ்தரிப்பு திட்டங்கள் ஆகியவற்றை துணிந்து ஈடுபடலாம். அவை அனைத்துமே மிகப்பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக பெற்றுத்தரக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதால் உற்சாகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்ளுங்கள். நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும் என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார். கலைத்துறையில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கிடைக்க போகிறதுங்க. மற்ற துறைகளை காட்டிலும் அசூர வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு துறையாக கலைத்துறை பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனைத்தும் திருப்திகரமாக அமைகிறது. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு
சார்ந்த சூழ்நிலை என அனைத்துமே மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றி கொடுக்கிறது. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஆடு மாடு வளர்ப்பு அபிவிருத்தியாகக்கூடிய ஒரு தருணமாகவும் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் உங்களுடைய விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக உருவாகிறது. கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தலுக்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளும் மிக சிறப்பாக உண்டு. பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு பகவானுடைய இந்த மாறுதல் மகர ராசிக்கார பெண்மணிகளுக்கு அதிர்ஷ்டயோக வாய்ப்பு நிறைந்த ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன. எனவே பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் நடைபெறும். உங்களுடைய சிறு முயற்சியிலேயே குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் மகிழ்ச்சிகரமாக அமையும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு